அனைவருக்கும் வணக்கங்க. இப்போது 2024 தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் மோடி என்ன செய்தார், மோடி என்ன செய்தார் அப்படிங்கிற விளம்பரம் தான் பிரபலமாயிட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில் மோடி எனக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக சொல்கிறேங்க. இது கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் இளம் வாக்காளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தேச நலன் கருதி சிந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கொங்கு மண்டலத்தில் உடுமலைப்பேட்டைங்கிற பகுதியை சேர்ந்தவன். பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் தான். அப்பா வந்து ஒரு மில்லில் ஃபிட்டராக ஒர்க் பண்ணார், ஸ்பின்னிங் மில்லில். என்னையும் டெக்ஸ்டைல் டிப்ளமோ படிக்க வச்சு கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார். நான் அதுக்கப்புறம் பல கம்பெனியில் மார்க்கெட்டிங் தொழில் செய்துட்டு இப்போ சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு வர்றேங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, நான் 75 பிறந்தவங்க. 1975 இந்த திராவிட மாடல் அரசால் நாசமாய் போன கெட்டுப்போன குடும்பத்தில் எங்கள் குடும்பம் ஒன்று. என்னடா இப்படி இவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தோட இப்படி பேசுகிறானேன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். எங்கள் அப்பாவோட அப்பா தாத்தாவுக்கு 25 ஏக்கர் இருந்துச்சுங்க. எவ்வளவு? 25 ஏக்கர். இன்றைக்கு அதனுடைய விலை ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபாய், 25 கோடி. எங்கள் குடும்பத்தை தவிர என் தாத்தாவோட பிறந்த மற்ற குடும்பம் ஏறக்குறைய ஒரு 70% பேர் அப்படியே அதே ரிச்னஸோடு இருக்காங்க. ஒரு 30% பேர் மட்டும் எங்கள் குடும்பம் மாதிரி ஆகிட்டாங்க. என்னென்னா, அன்னைக்கு ஒரு மாயை. கள்ளுக்கடை சாராய் கடை திறந்த காலம். பெருமைக்கு வேலை வெட்டிக்கு போகாமல் அந்த கள்ளுக்கும் சாராயத்துக்கும் அடிமையாகி ஒவ்வொரு ஏக்கராக விற்று 5 ஆண்டுகளில் 25 ஏக்கரை விற்றுட்டாங்க. 25 ஏக்கரை விற்று குடிச்சிட்டு தன் எதிர்கால சந்ததியை பற்றியே நினைக்காம ராஜபோகமாக வாழ்ந்துட்டு எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. பிறகு அப்பா வந்து ஒரு மில்லில் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உருவாகி என்னை படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு நடுத்தர வர்க்கமாக ஏதோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். இன்றைக்கும் நான் என் ஊருக்கு, சொந்த ஊருக்கு போகும்போது என் உறவுகளை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இதுதான் உன் தோட்டம், உன் தாத்தா வெட்டி பெருமை பேசி கள்ளுக்கடைக்கு சாராய கடைக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார், உங்களையெல்லாம் கவலைப்படாமல் இன்றைக்கி நீங்களாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா. அதில் எங்கள் தாத்தா இதில் பெருமை வேறு. ஏதோ சாதியை பற்றி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையாக அவர் சொல்லிக்கு வராமா, காட்டை விற்று கள்ள குடித்தாலும் நான் கவுண்டம் தாண்டா அப்படிம்பாங்க. இது என்ன பெருமை? இதில் ஒரு இந்த வெட்டி பெருமை வேறு பேசிக்கொண்டு கிளப்பி விட்டுருக்கேன் அவனும். இந்த திராவிட மாடல் அரசு சாராய கடை திறந்ததில் அழிந்து போன குடும்பத்தில் எங்கள் குடும்பம் ஒன்று. பிறகு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்னை உருவாக்கினார். நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கில் எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு பல்வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு சுயமாக ஏதாவது தொழில் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும்போது மத்திய அரசினுடைய தொழில் கடன் திட்டத்தில் போய் அப்ரோச் பண்ணால் கிடைக்கும்னாங்க. ஷெட்யூல் பேங்க்கில் பை காட்ஸ் கிரேஸ் என்னுடைய நல்ல நேரம் வேணுமோ எடுத்தோடனே ஒரு நல்ல பேங்க் போனேன். பேங்க் ஆஃப் இந்தியா ஷெட்யூல் பேங்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கு. அதில் போய் நான் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பேர்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறேன், கொஞ்சம் நிதி உதவி பண்ணி கொடுத்தா பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி பேங்க் மேனேஜரை அப்ரோச் பண்ணலான்ட்டு போனேன். உண்மையில் ஒரு அற்புதங்க. ஒரு முதலெல்லாம் நம்ம பேங்க்னால் ஒரு பணக்காரர் மட்டும்தான் போகிற மாதிரியும் அந்த சூழ்நிலையே என்னமோ ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தோன்றும், பயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பிரான்ச் உடுமலைப்பேட்டில் இப்போ போயிருந்தேங்க. தனியார் வங்கிக்கு நிகராக அற்புதமான முறையில் அருமையான பேங்க். எல்லாம் இளம் பணியாளர்கள், யங் சாப், மேனேஜர்லேருந்து கிளர்க் உட்பட எல்லோரும் யங் சாப். ஒரு 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாருமே. ஈஸி அப்ரோச். இந்த மாதிரி நான் அப்படி இப்படி பண்ணுறேன் அது இதுன்னு சொன்னேன். அவர்கள் சில ஆவணங்கள் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னை ஒரு 15 நாள் நடக்க விட்டாங்க. அது பொதுவாக எல்லாருமே செய்கிறது தான். ஏன்னா உண்மையிலே லோன் கேட்க வந்திருக்கானா, இல்லை டைம் பாஸுக்கு ஏதாவது லோனை வாங்கிட்டு ஏதாவது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அதற்காக ஒரு 15 நாள் நடக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் சில ஆவணங்களை கேட்டாங்க. சரி நமக்கு எங்கே லோன் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் மேனேஜர் கூப்பிட்டாரு.
சார் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, இன்ஸ்பெக்ஷன் வரலாமா, உங்கள் வீட்டை பார்க்கணும், ப்ளஸ் உங்கள் ஆஃபீஸ் பார்க்கணும், உங்கள் செட்டப் எல்லாம் பார்க்கணுன்னாரு. சரிங்க சார் வந்து பாருங்கன்னு பார்த்தா, பார்த்துட்டோடனே அப்போவே நண்பர் சொன்னாங்க, இந்தளவுக்கு நடந்துச்சுன்னா கிடச்சிருப்பா, கவலைப்படாது. நாங்கள் 24 ஹவர்ஸில் 10 லட்ச ரூபா எனக்கு லோன் கிடச்சிது. ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய தொகை உதவி செய்வதற்கு என் உறவுகளும் பெரிய பலம் இல்லை, நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் 10 லட்ச ரூபா லோன் கிடச்சிருச்சு. கிடச்சது மிக சந்தோஷமான முறையில் இப்போ அற்புதமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா போயிட்டுருக்குங்க. நான் இன்றைக்கி சுயமாக நான் ஒரு என்டர்பிரனராக உருவாவதற்கு காரணம் இந்த மத்திய அரசினுடைய தொழில் கடன் திட்டம் தான். மோடி என்ன செஞ்சார்னு கேட்டிங்களே, இந்த தொழில் கடனை ஈஸி அப்ரோச்சபிளில் தொழில் கடன் எனக்கு கிடைக்கும்படியாக செய்தது இந்த மோடி அரசாங்கம் தான். அதுக்கு முதலில் மோடி அரசாங்கத்திற்கும் எனது வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு ஒன்று கட்டினேங்க. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டேன். அது நான் சொந்தமாக தான் கட்டினேன். அதில் பாத்ரூம் கட்டுறதுக்கு, டாய்லெட் கட்டுறதுக்கு ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலமாக 15,000 ரூபாய் கிடச்சிச்சு எனக்கு. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, லோன் வாங்குறதுக்கும் ஒரு பைசா செலவு பண்ணலைங்க. உண்மையில் மனசாட்சிப்படி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கழிப்பிடத்திற்கு உண்டான தொகையும் பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஒரு பைசா செலவு பண்ணுறேன். இலவச கழிப்பிட வசதி கொடுத்தது இந்த மோடி அரசாங்கம். அது இல்லாமல் நான் வீட்டுக்கு ஒரே பையன்தாங்க. என் அப்பா அம்மா வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மாதம் 4,000 ரூபாய்க்கு சுகர் ப்ரெஷர் இந்த டேப்லெட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ரத்த கொதிப்புக்கும் இந்த மாதிரி ப்ரெஷருக்கும் மாத்திரைகள் வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி மத்திய அரசினுடைய ஜெனரிக் மெடிசன் ஆயுஷ்மான் பாரத்தில் நம்ப மாட்டீங்க, 4,000 ரூபாய் மாத்திரை வெறும் 900 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கேன். 900 ரூபாய்க்கு. எங்கள் அம்மாவுக்கு வந்து சுகர் நாங்கள் வீட்டிலே டெஸ்ட் பண்ணிக்குவோம். அது டெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வெளியில் கேட்டேன், 1,500 ரூபா சொன்னாங்க. வெறும் 600 ரூபாய்க்கு ஜெனரிக் மெடிக்கலில் கிடைக்கும். அந்த அட்டை உட்பட 25 ஸ்லிப் கொடுப்பாங்க இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மோடி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு செய்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் வந்து உடுமலையிலேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ரொம்ப நாள் சாலை வசதி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இன்றைக்கி அற்புதமான முறையில் புதிய ரோடு போட்டிருக்காங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலரில் ஒரு கோடு வச்சு இப்படின்னு போட்டுருந்துச்சு. கீழே வேறு எதுவும் விளம்பரம் இல்லை. நம்ம இந்த தமிழ்நாடு அரசு மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு குடும்பத்தையே ஃபோட்டோவை போட்டு வச்சு அந்த சின்ன சிமெண்ட் ரோட்டுக்கு போட்டு வச்சுருப்பான். அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு சிவப்பு கலரில் ஒரு கருப்பு கலர் இப்படி ஒரு கோடு போட்டு பிரதான் மந்திரி சதக் யோஜனா, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் போடப்பட்டது அப்படின்னு அந்த பலகை வச்சுருந்தாங்க. ஸோ மோடி எங்கள் கிராமத்திற்கு தேவையான சாலையை செய்து கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என் உறவுகள், நான் கிராமத்தில் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாமே 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அது சம்பளம் உயர்த்தியிருக்காங்க. இது மோடியால் நேரடியாக பலன் பெற்றவர்கள். என் உறவுகள் அனைவரும் 5 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் 20 ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாயிகளுக்கு வருடம் 6,000 ரூபாய் வந்துட்டுருக்கு. இது மோடி செஞ்சது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இதே போல் கிராமத்தை சார்ந்த மக்களை இந்த வீடியோ பார்க்குறவங்க, நான் சொன்னதெல்லாம் உங்கள் பகுதிக்கு கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் மனசாட்சி தொட்டு நீங்களே கேட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொரோனா பீரியடில் 5 கிலோ அரிசி மத்திய அரசு இலவசமாக கொடுத்துச்சு. முதல்ல 10 கிலோ கொடுத்தாங்க, அடுத்த 5 கிலோ. இன்றைக்கு வரைக்கும் அருமையான அரிசி இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. இது மோடி எங்கள் குடும்பத்திற்கு செய்தது. இது போல் எண்ணிலடங்கா திட்டங்கள். முதல்ல எல்லாம் எங்கள் ஊர்லேருந்து திண்டுக்கல் போகிறக்கு 2.5 மணி நேரம் ஆகுங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு ஏறக்குறைய. இன்றைக்கி நான் உடுமலையில் நேற்றுக்கு போயிட்டு வரேன். எங்கள் உடுமலையிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிறதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 45 நிமிடத்தில் ஒட்டஞ்சத்திரம் போயிட்டேன். 4 வழிச்சாலை எக்ஸ்பிரஸ் ஹைவே. முதல்ல இதே ஒட்டஞ்சத்திரம் போகிறக்கு இன்றைக்கி 45 நிமிஷம், 3/4 மணி நேரத்தில் போனது 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு ஒட்டஞ்சத்திரத்தை சுருக்கிட்டாங்க. இந்த சாலையை போட்டது
பிரதம மந்திரியின் என் நகாய் திட்டம், மோடியினுடைய நகாய் திட்டம். அந்த பைபாஸ் ரோட்டில் ஏறிட்டு காரை ஓட்டிட்டு சொல்கிறான் மோடி ஒழிகன். மனசாட்சி இருக்கா? அரசியலை விடுங்க. அந்த ரோட்டில் போகையில் சொல்கிறான் மோடி ஒழிகன்னு ஒரு குரூப். இன்னொருத்த சொல்கிறான் இந்த பைபாஸ் திட்டத்தை கொடுத்தது எங்கள் திராவிட மாடல் அரசுங்கிறான். ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இருக்கிற பெயர் சொல்ல விரும்பல ஒரு புகழ்பெற்ற மினிஸ்டர் இருக்கார். அவருக்கு தான் அங்கே நிறைய ஒரு கிரேஸ் இருக்குது. என் சொந்தக்காரங்களாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா திராவிட மாடல் அரசினுடைய மயக்கத்தில் இருக்கிறவங்க தான். என் மாப்பிள்ளை சொல்கிறான் இது எங்கள் மினிஸ்டர் கொண்டு வந்த ரோடுங்க. ஐயா உங்கள் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டராச்சே, இது நகாய் திட்டமாச்சே, மத்திய அரசு திட்டம், இவரை கூட அங்கே கொண்டு வந்தாருன்னா அங்கே கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க, எங்கள் மினிஸ்டர் போட்ட ரோடுங்கிறான். மனசாட்சி இல்லையா? மோடி என்ன செஞ்சாருன்னு கேட்டையே, மோடி இதைத்தானே செஞ்சுருக்காரு. 2 பேரும் பழனி பஸ் ஸ்டாண்டில் டீ சாப்பிட்டு 2 டீ 24 ரூபாய்க்கு ஃபோன்பே பண்ணுறான். பேடிஎம்மில் பே பண்ணிவிட்டு மோடி ஒழிகங்கிறான். எங்கள் ஊரில் காய்கறிக்கார அம்மா தள்ளு வண்டியில் காய்கறி விற்றுட்டு வர்ற அம்மா பேடிஎம் கியூஆர் ஸ்கேன் போர்டு வச்சுருக்குது. என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். ஆமாம் தம்பி, சில்லறை தட்டுப்பாடு, 8 ரூபா 10 ரூபா 5 ரூபா 12 ரூபாய்க்கு சில்லறைக்கு எங்கே போகிறது? ஏதோ மோடி என்னமோ ஒரு மிஷின் கொடுத்துருக்காரு, அம்மா அந்த மிஷின் வாங்கி மாட்டி விட்டா அக்கௌண்ட்டுக்கே எல்லாம் பணம் வந்துடுமாம்மா. ஏற்கனவே 100 நாளுக்கு நான் போயிட்டுருக்கிறேன், அதுக்கு அப்படி தான் வருது. சரின்னு எழுதி கொடுத்துட்டு இப்போ பொழுதோ நேரம் அந்த காய்கறி வியாபாரம் பார்க்குறேன், என் பேரங்கிட்ட சொல்லி வாங்கி மாட்டியிருக்கிறேன். இது வந்ததுக்கப்புறம் துன்பமே இல்லை தம்பி அப்படின்னு. டிஜிட்டல் இந்தியா திட்டம், கியூஆர் ஸ்கேன் பாட்டி தள்ளு வண்டியில் வச்சுருக்கு. இன்னொருத்தன் உழவர் சந்தைக்கு போனேன், நான் ஸ்கேன் பண்ணலாமாண்ணா. தராசில் அந்த தட்டம் இருக்கு இல்லைங்களா, சில்வர் ஒரு தட்டம் மாதிரி இது வச்சுருப்பாங்க இல்லையா, சில்வர் பேன் ஒன்று, அதை திரும்பி காட்டுறாரு, பின்னாடி கியூஆரை ஒட்டியிருக்கு. நான் இதில் ஸ்கேன் பண்ணிட்டு போங்களேன். டிஜிட்டல் இந்தியா திட்டம். மோடி என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களே, என் வாழ்க்கையை சுலபமாக்கி இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுத்துருக்கிறார். எங்கள் ஊரில் மீட்டர் கேஜ் ரயில் இருக்குங்க, பொள்ளாச்சியிலேருந்து பழனி வரைக்கும் மீட்டர் கேஜ் திண்டுக்கல் வரைக்கும் இருந்துச்சு. அதைய அகல ரயில் பாதை பண்ணுறேன்னு சொல்லி தண்டவாளத்தை பிடுங்கி போட்டு 6 வருஷம் ஆச்சு, எவனும் பண்ணல. 6 வருடங்கள் சும்மா இருந்துச்சு. மோடி அரசாங்கம் வந்த 2 வருடங்களில் அகல ரயில் பண்ணி மின்சாரமயமாக்கி இன்றைக்கி எலக்ட்ரிக் ட்ரெயின் விட்டாச்சு. இன்றைக்கி மதுரையிலிருந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் வரை போகுது. பாலக்காட்டிலிருந்து சென்னை வரை தினமும் ரயில். திருச்செந்தூருக்கு ரயில் விட்டுருக்காங்க. ராமேஸ்வரம் வேலை நடக்குது, பாலம். அந்த வேலை முடிந்தவுடன் மீண்டும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், இன்னும் பல்வேறு ரயில்கள் வர இருக்குது. கனெக்டிவிட்டி, ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனால் தான் தொழில் முன்னேற்ற முடியும். இன்றைக்கி ஒட்டஞ்சத்திரம் உடுமலைங்கிறது 2 மணி நேர தூரத்தை, பயண நேரத்தை 3/4 மணி நேரமாக குறைத்ததனுடைய விளைவு என்னன்னு கேளுங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற புகழ்பெற்ற காய்கறி மார்க்கெட்டிலேருந்து காய்கறிகள் உடுமலைக்கு வருகிறது சீப்பான ரேட்டில். இங்கே உற்பத்தியாகும் தக்காளி, உடுமலை பகுதியில் தக்காளி அதிகம், இங்கிருந்து சுலபமாக ஒட்டஞ்சத்திரத்தை சென்றடைகிறது. இன்றைக்கி கோயம்புத்தூருங்கிற பயண நேரத்தை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்த பயண நேரத்தை 1.25 மணி நேரமாக குறைச்சிட்டாங்க. பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது ஒரு குதிரை கொம்பாக இருக்கும். காலையில் ஆஃபீஸ் டைமில் 1.25 மணி நேரம் ஆகும். அது சுந்தராபுரம் கேட் போட்டுவானோன்னு பயந்துகிட்டே போகும். இன்றைக்கி எக்ஸ்பிரஸ் ஹைவே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் எடுத்தால் 40 நிமிஷத்தில் குளத்தில் இருக்கு. இத்தனை செய்திருக்கிறார் மோடி. பைபாஸில் முதலையெல்லாம் பைபாஸ் இந்த மாதிரி அரசு விஷயங்களுக்கு நிலம் எடுத்தால் பூரா கம்யூனிஸ்ட்காரன் ஒன்று சேர்ந்து விவசாயிகள் திரட்டிட்டு போய் தாலுக்கா ஆஃபீஸ் மூலம் பெரிய தர்ணா போராட்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நீ நிலத்துக்கு கொடுத்த தொகை பத்தாது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி எங்கள் ஊரில் பைபாஸுக்கு நிலம் எடுத்திருக்காங்க. மனசாட்சி சுட்டு சொல்கிற உண்மை, நீங்கள் விசாரித்து பாருங்கள். சத்தம் இல்லாமல் எடுத்துட்டாங்க, எவனும் சத்தம் போடல, போராட்டம் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்? ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 60 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க. ஒரு தென்னை மரத்துக்கு 25,000, ஒரு பனை மரத்துக்கு 60,000. இன்றைக்கி புலம்புறாங்க சொந்தக்காரன் பூரா. என்னங்கிறாங்க, எவனுக்கோ பைபாஸ் எனக்கு வரலையாப்பாங்கிறான். பைபாஸ் வந்தால் பரவாயில்லைங்கிறாங்க. ஏன்னா ஏக்கரா 1 கோடி ரூபாய் இல்லை. எங்கள் மாமா ஒருத்தர் அப்படித்தான் இருக்கார். 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். வயசான காலத்தில் தனியாக தான் இருக்கார். ஒரு 7 ஏக்கர் பூமி வச்சுருந்தாருங்க. அதில் ஒரு 3.5 ஏக்கர் பக்கம் பைபாஸில் எடுத்துட்டாங்க.
திடீர்னு வந்தாங்க, கையெழுத்து வாங்கினாங்க, பார்த்தாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு நல்லபடியாக பண்ணிக்கலாம்யா, நல்ல ரேட் கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்கன்ட்டு போயிட்டாரு. சரின்னு இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு விட்டார். திடீர்னு ஒரு வாரம் கழித்து பாத்ரூமில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். விடிக்காலம் 3 மணிக்கு சிறுநீர் கழிக்கலாம் யூரின் போகலான்னு போயிருக்காரு. செல்ஃபோனில் மெசேஜ் வந்து எடுத்து பார்த்தாராமா. இவர் பார்த்ததெல்லாம் அந்த செல்ஃபோனில் 300 ரூபா 3000 இப்படி தான் மெசேஜ் வரும். திடீர்னு பார்த்தா 327 தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்து எங்கடா எங்கள் ஆளை காணுன்னு சொல்லி எங்கள் அத்தை பின்னாடி போய் தேடி பாத்ரூம்லேயே நீ பண்ணுற படுத்து கிடக்கிற எந்திரின்னு சொல்லி அப்புறம் இவர் காமிச்சிருக்காரு. இவர் அந்த காலத்து 3ஆவது, எங்கள் அத்தா அந்த காலத்து 7ஆவது. அது படித்து பார்த்துட்டு ஆமாங்க நம்ம அக்கௌண்ட் 3,27,00,000 வந்து விழுந்துருக்குதுங்க. கிடக்கு இத்தனை பெரிய அமௌண்ட் எங்கேருந்து போட்டாங்க. ஆனால் அதுதான் பைபாஸுக்கு போட்டிருக்குறாங்க அப்படின்னு மனுஷன் 3 மணிக்கு எந்திரிச்சவன் தூங்கவே இல்லை. 10 பேர்த்துக்கு சொன்னா தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். காலையில் டீ கடை 5:30 தான் திறப்பான். தூங்காமையே கொண்டு 5:30 மணிக்கே டீ கடைக்கு போய் டீ கடைக்காரனை பயப்படுத்தி விட்டு கொள்ளைன்னு ஊரே காலையில் 7 மணி வரைக்கும் பெரிய பட்டிமண்டபமே நடக்குது. இந்த மாதிரி ராமசாமிக்கு 3.25 கோடி வந்துருச்சாமா, ஒரே அவங்க பணமாக போட்டு விட்டாங்களாமா. அத்தனையும் ஒயிட் மணி, அக்கௌண்டட் மணி. 3,27,00,000 கணக்கில் காட்டப்பட்ட பணம். கருப்பு பணமாக இருக்காது, ஒயிட் மணி. டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒயிட் மணி, சிங்கிள் பேமெண்ட். இன்றைக்கி ராஜபோகமாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மோடி படம் தான். மோடி வாழ்க, மோடி வாழ்க, மோடி வாழ்க. மக்கள் இன்னொரு வேற எவனா செலுத்திருந்தா அந்த அரசாங்கம் இருந்திருந்ததுன்னா இந்த 3.25 கோடிக்கு 10% கமிஷன் கேட்பானப்பா. முதல்ல இந்த 3 கோடியே கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒன்று எழுதிட்டு போயிடுவேன், கேஸை போட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்சு இதெல்லாம் என்றைக்கு வாங்குறதுன்னு பயமாக இருந்துச்சு. இன்னைக்கு சிங்கிள் பேமெண்ட் சத்தம் இல்லாமல் வந்துருச்சு. இதுபோல் எண்ணற்ற விஷயங்கள் இந்த மோடி அரசாங்கத்திலே குறிப்பாக லஞ்ச லாவண்யம் இல்லாமல் நேர்மையான அரசாங்கம் நடந்திருக்கிறது. தனிப்பட்ட முறையிலும் என் சமுதாயமும் என் ஊர் உலகமும் என்னென்னமெல்லாம் இந்த மோடியால் நல்ல விஷயங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் சொந்தக்காரங்க நிறையா பேர் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கட்டியிருக்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டம் 5 பைசா இல்லாமல் ஜல்ஜீவன் திட்டம், வீடு தேடி குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்துருக்கார், மோடி கொடுத்துட்ருக்கார். அதே இன்றைக்கி லோக்கல் அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கனெக்ஷனுக்கு 10,000 15,000 7,000 ஏரியாக்கு தகுந்த மாதிரி குளறுபடிகள் நடப்பதாக செய்திகள் வருகிறது. அது உண்மையாக பொய்யான அது உங்கள்கிட்டே விட்டுறாங்க. ஆனால் அந்த ஜல்ஜீவன் திட்டம் மத்திய அரசோட திட்டம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மோடி என்ன செஞ்சார்னு இத்தனை செய்திருக்கிறார் மோடி. மோடி என்ன செஞ்சார்னு உங்கள்கிட்ட ஒரு இந்த பித்தலாட்ட கூட்டம் வந்து உங்கள்கிட்ட கேட்கும். நீங்கள் திருப்பி கேளுங்க, மோடி செஞ்சதெல்லாம் விடப்பா, நீ என்ன செஞ்ச, இந்த 3 ஆண்டுகளில் நீ செஞ்சது என்ன அப்படின்னு கேளுங்க. என்ன செஞ்சாலும் 3வது முறை மோடி 400க்கு அதிகமான சீட்டுகள் எடுத்து ஜெயிக்கத்தான் போகிறார். கடந்த முறை மாதிரி ஒத்த எம்பி இல்லாமல் மோடி இத்தனை செஞ்சுருக்கார் நமக்கு. இந்த முறையும் ஒரு மரியாதைக்காகவாச்சு நம்ம சந்தையிலிருந்து நிறைய எம்பிக்களை அனுப்ப வேண்டும். ஏனென்றால் மோடிதான் பிரதமர் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த அரசுக்கு நாம் என்ன உதவி செய்ய போகிறோம், இன்னும் அதிகமாக உதவிகளை மோடியிடமிருந்து பெறுவதற்காக அப்படிங்கிறத யோசியுங்கள் இளைஞர்களே, படித்த மாணவர்களே, உங்கள் உறவுகளுக்கும் அப்பா அம்மா சொந்தக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றி பெறச் செய்து மோடியை ஆட்சிக்கட்டில் அமர்த்துவோம். ஒரு உன்னதமான பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.